தமிழ் சித்த மரபின் ஆதி குருவாக போற்றப்படுபவர் அகத்தியர் சித்தர். ஒரு காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் ஒன்று கூடிய யாகத்தால் வடதிசை பாரம் அதிகரித்து பூமி சமநிலை இழந்தது. அப்போது சிவபெருமான் அகத்தியரை அழைத்து தென் திசைக்கு சென்று பூமியின் சமநிலையை காக்க என்று அருளினார். சிவவாக்கை ஏற்ற அகத்தியர் தன் தவ வலிமையால் விந்திய மலைகளை தாண்டி தென்தேசம் நோக்கி வந்தார். அவரின் வருகையால் தென்தேசம் வளமடைந்தது. தமிழ் மொழி, சித்த மருத்துவம், யோகம், காயகல்பம் அனைத்திற்கும் அடித்தளம் அமைந்தது. ஒரு நாள் காவிரி கரையில் ஆழ்ந்த தவத்திலிருந்த அகத்தியருக்கு சிவபெருமான் தரிசனம் தந்தார். அப்போது சிவன், மனித உடலே இறை ஆலயம், அதை சுத்தமாக வைத்தால் முக்தி நிச்சயம் என்று ஞான உபதேசம் செய்தார். அந்த ஞானமே இன்று நாம் அறியும் சித்த மருத்துவமும் ஆன்மீக ஞானமும். மனிதகுல நன்மைக்காக தன் வாழ்நாள் முழுவதும் அறிவையும் ஆரோக்கியத்தையும் அளித்தவர் அகத்தியர் சித்தர். அதனால்தான் இன்றும் அவர் தமிழ் ஞானத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார். அகத்தியரை மனமாற நினைத்தால் உடல் ஆரோக்கியமும் மன அமைதியும் நிச்சயம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் ஆழ்ந்த நம்பிக்கை.